கொள்ளு முளைக்கட்டிய குழம்பு. இந்த குழம்பு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்பு கலைஞ்சிரும். மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது. நார்மலாக சாப்பிட்றத விட இதில் கொஞ்சம் சத்துக்கள் அதிகம். கொள்ளை எப்படி முளைக்கட்டுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு 8 மணி நேரம் ஊறின கொள்ளை ஒரு பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா முளைக்கட்டி வராது, அதனால் வெளியிலேயே வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பூ போல் மலர்ந்து வந்திருக்கும். இப்போ இந்த கொள்ளை தேவையான அளவு மண் சட்டி வச்சுட்டு தண்ணி வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கொள்ளை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஊற வச்ச கொள்ளை எல்லாமே சேர்த்துருக்கேங்க. இதனோட இப்போ தேவையான அளவு பெருங்காயமும் போட்டுக்கோங்க. கொள்ளு சிலருக்கு வந்து வாயு பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் இந்த ஸ்டேஜில் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கொள்ளை பொறுமையாக வேக விடுங்க. வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து நீங்கள் அரைக்கிறதுக்கோ இல்லை கடையிறதுக்கோ செஞ்சுக்கலாம். கொள்ளு ரொம்ப நேரம் எடுக்காது, முளைக்கட்டினதுனால சீக்கிரமே வெந்து வந்துடும். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு மொத்தத்தில் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் தான் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க கொள்ளை. மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நான் இந்த மாதிரி மூடி வச்சுருக்கேன், நீங்கள் தட்டு கூட வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொள்ளு வெந்து வந்துருச்சு. இந்த கொள்ளை இப்போ நீங்கள் கடைய முடியாது, நானும் கடைஞ்சி பார்த்தேன். கொள்ளை வந்து கடைய முடியாதம்மா. ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரே ஒரு பல்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கே பிடிச்சிருந்தது, அதனால் கொள்ளை அப்படியே விட்டுட்டேன். இப்போ இதுக்கு ஒரு சலவை அரைக்கணும். அதுக்கு ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடுங்க. இதனோட 4லேருந்து 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி விடுங்க. ஓரளவுக்கு வணங்கி வந்ததுக்கப்புறமா இதனோட ஒரு பழுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இந்த மாதிரி மிளகாட்டி வைக்கிறப்ப இந்த குழம்பு இட்லி தோசை இதுக்குமே நல்லாயிருக்கும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க. இல்லை புளியே இதோட அரைக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா ஊற வச்சு கரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலர் மாதிரி வணங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். நான் குட்டி குட்டி தக்காளிங்கிறதுனால ஒரு 3 தக்காளி பெரிய தக்காளிக்கு அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வணக்கி விடுங்க. இதெல்லாம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் இதனோட மல்லித்தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். வீட்லேயே அரைக்கிறத நம்ம சாம்பாருக்கெல்லாம் போடுவோம்ல அந்த தூள் தேவையான அளவு. அடுத்தது கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எந்த அளவுக்கு வேணுமோ அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க நீங்கள். இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். மிளகாய்த்தூள் கடைசியாக சேர்த்துக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், முன்னாடியே சொல்லிட்டேன் அதை. குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் தான் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம் நம்ம. இது ரெண்டையும் நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விடுங்க. இப்போ மசாலா எல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். கொள்ளு நம்ம எந்த பாத்திரத்தில் வச்சுருந்தோமோ அதுலேயே வச்சு அப்படியே அடுப்பில் எடுத்து வச்சுருங்க. நான் இன்றைக்கி சின்ன மண் சட்டியில் வச்சுட்டேன். நீங்கள் தாராளமாக பெரிய சட்டியில் வச்சு குழம்பு கொஞ்சம் தண்ணியாட்டவே வச்சுக்கோங்க. அரைச்சிட்டு வந்த மசாலா எல்லாத்தையும் இதோடு சேர்த்துருங்க. இந்த மாதிரி மிளகாட்டி வைக்கிறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது இந்த குழம்பு. இட்லி தோசைக்கே என் பசங்களுக்கு பிடிச்சிருந்தது. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தாளித்து விடணும். இப்போ மிக்சி ஜாரை கழுவிட்டு அதில் இருக்கிற தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இதில் ஏதாவது காய்கறி உங்களுக்கு வேணும்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா பெரிய பாத்திரத்தில் வச்சு நீங்கள் தாராளமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு வைங்க. இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தில் வச்சா குழம்பு கொஞ்சமாக தான் வரும். நான் இப்போ எடுத்துருக்கிற கொள்ளு வந்துட்டு 1 டம்ளருக்கு உண்டான அளவுங்க. இந்த கொள்ளு நம்ம சாப்பிட்றதுனால மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சரியாயிடும். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுங்க. இது கொங்கு நாடு ஸ்பெஷல் ரெசிபியும் கூட. இங்கெல்லாம் சனிக்கிழமைனா செய்கிறாங்க. நீங்கள் செய்வீங்களான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். கொள்ளு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க குழம்போடு சேர்த்து. அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு குழம்பு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மசாலாவோட பச்சை வாசனை போயிடணும். நல்லா குழம்பு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்சதுக்கப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு தாளிக்கலாம். சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக போடணும். டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் போடாதீங்க. இப்போ ஒரு வானொலி அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் எது வேணுமோ அது ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறமா கடுகு, ஜீரகம் நல்லா பொரிய விட்டுருங்க. இது ரெண்டும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை,
காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் இது 3ம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய் போட வேண்டாம், காஞ்ச மிளகாய் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம குழம்போடு சேர்த்திடணும். குழம்பு ரொம்ப தண்ணியாட்ட வேணும்னா நீங்கள் தண்ணி இன்னும் கூட அந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு ஊற்றுனப்போ ஊற்றி இருந்துருக்கலாம். இல்லை கரெக்டாக பருப்பு மாதிரி வேணும்னு சொன்னால் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா ஒரே ஒரு கொதி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சுட சுட சாப்பாட்டோடு சாப்பிட அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த குழம்பு. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. டயட் இருக்கிறவங்களுக்கு வாரத்தில் 2 நாள் கூட செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி கை கால் வலி இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னாலும் ரொம்பவே நல்லது. வாய்வு பிடிக்கும்னு நினைப்பாங்க, அது எதுவுமே இல்லைங்க. பூண்டு சேர்த்துருக்கறனால, பெருங்காயம் சேர்த்துருக்கனால. ஏன்னா எனக்கே சேராது, நான் சாப்பிட்டேன், எனக்கு எந்த வித தொந்தரவும் கொடுக்கல. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.